இணைந்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்ததாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ், கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் முட்டுக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட வேங்கை வயலில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் கடந்த 1.5 வருடமாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலும் நெருங்கிவிட இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு ஆளுக்கொரு வாக்குறுதிகளோடு பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதனால் பிரச்சனை அதிகமாகிறதை தவிர நடந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை. இதனால் வேங்கை வயல் மக்கள் தங்களது பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் வரை தேர்தலில் வாக்களிக்கப் போவதில்லை என்று கூறி தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். இந்த அறிவிப்பால் அனைத்து கட்சியினரின் கவனமும் வேங்கை வயல் பக்கம் திரும்பியது. வேங்கை வயல் மக்களை சமாதானப்படுத்தி அவர்களது ஓட்டுகளை கைப்பற்றப் போவது யார் என்ற போட்டியும் எழுந்தது. ஆகவே வேங்கை வயல் பகுதியை சுற்றி காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாலையுடன் வேட்பாளர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரமும் முடிந்துவிட்டதால் வேங்கை வயல் கிராமத்திற்குள் யாரும் நுழைந்து விடாமல் தடுக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதையெல்லாம் மீறி குறுக்கு வழியில் கிராமத்திற்குள் அத்துமீறி நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்க நாம் தமிழர் கட்சியின் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜேஷ் உள்ளிட்ட நபர்கள் சென்றுள்ளனர். அங்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வேங்கை வயல் பிரச்சினைக்கு தங்களால் தான் தீர்வு ஏற்படுத்த முடியும் என்றெல்லாம் மக்களிடம் கூறி வாக்கு சேகரித்து வந்தார்களாம். இதுபற்றி மாற்றுக் கட்சியினர் காவல்துறைக்கு மாறி மாறி புகார்களை அளிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் காவல் படையும் தேர்தல் அதிகாரிகளும். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை மீறி விதிமுறைகளை தகர்த்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ், அக்கட்சியின் மூத்த நிர்வாகி சாட்டை துரைமுருகன் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் காவல்துறையினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.